ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நம்ம வேர்க்கடலையை பற்றி தான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். வேர்க்கடலை இல்லைன்னா நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடலையில் நிறைய சத்துக்களானது இருக்குது. இந்த வேர்க்கடலையை ஏழையினுடைய பாதாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாதாம் பருப்பு விலை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதை எல்லாராலையும் வாங்கி சாப்பிட முடியாது. ஆனால் வேர்க்கடலை விலை மலிவாக கிடைக்கும், நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனால எல்லா மக்களாலையும் வாங்கி சாப்பிட முடியும். ஸோ பாதாமில் நம்ம என்ன சத்துக்களை கிடைக்கும்னு சொன்னோமோ அது எல்லாமே வேர்க்கடலையே இருக்குது. அதனால் வேர்க்கடலை அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த வேர்க்கடலையை வறுத்த வேர்க்கடலையாக சாப்பிடுவாங்க, வேக வச்சு சாப்பிடுவாங்க, நிலக்கடலை சட்னி செய்கிறது, நிலக்கடையில் நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ இதில் நிறைய தாதுக்கள் இருக்குது, விட்டமின்கள் இருக்குது. ஸோ இதனால் இந்த ஒட்டு மொத்தமாக உங்களுடைய உடலுக்கு தேவையான நல்ல ஒரு ஆரோக்கியமானது கிடைக்கும். அதெல்லாம் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க, தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. கூடவே இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். வேர்க்கடலையில் அதிகமாக புரதம் இருக்குது. அதாவது நம்முடைய உடலுக்கு தேவையான பல அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடியது தான் இந்த வேர்க்கடலை. மேலும் இது நல்ல ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அதில் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேர்க்கடலை பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல வேர்க்கடலை சாப்பிட்றதுனால இதயத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக பராமரிக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா இந்த வேர்க்கடலையில் தான் மோனோஸ்ட்ரெச்சரேட் மற்றும் பாலிஸ்ட்ரெச்சரேட் அப்படின்ற கொழுப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த கொழுப்புகள் பார்த்திங்கன்னா கெட்ட கொழுப்பெல்லாம் குறைச்சி இதய நோய்களை தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அர்ஜினைன் மற்றும் ஒரு அமினோ அமிலமும் இருக்குது. இந்த ஆக்சனேற்றிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால தமனிகளுடைய உட்புற சுவர்களை எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருக்கும். இதனால் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும். ஸோ இதய நோயிலேருந்து கண்டிப்பாக நீங்கள் விடுபட முடியும். இந்த வேர்க்கடலையை நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக நிறைய நன்மைகளை கொடுக்குற மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களாம் கண்டிப்பாக வேர்க்கடலை எடுத்துக்கலாம். புரதச்சத்து நிறைந்து இருக்கிறதுனால தசையில் வளர்க்குறதுக்கு, எடையை நிர்வகிக்க விரும்பக்கூடியவங்க எல்லாருமே இந்த வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. இது ஒரு சிறப்பான சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம். வேர்க்கடலையை சாப்பிட்டு வரும் பொழுது மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்று அப்படின்னா நீண்ட காலத்துக்கு வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்கும். ஸோ அதிக புரதம், நார்ச்சத்து, கலோரிகளை எல்லாம் எரிக்கிறது ஊக்குவிக்கிறதுனால எடை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும். எடை அதிகரிக்காதவே ஆகாது, அந்த அபாயத்தை குறைக்கும். இந்த காரணத்திற்காக பலரும் பார்த்திங்கன்னா எடை இழைப்புக்கு வறுத்த வேர்க்கடலையை சாப்பிட்டுட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேர்க்கடலை நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஸோ டயட்டில் இருக்கக்கூடியவங்க வேர்க்கடலை தாராளமாக சாப்பிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துது. பொதுவாக டயாபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் சர்க்கரை நோய் இல்லாதவங்களை பார்க்குறதே ரொம்ப அரிய விஷயமா இருக்குது. அதுலேயும் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா சின்ன குழந்தைங்களுக்கு கூட சுகர் வர ஆரம்பிச்சிடுது. அதனால் இந்த மாதிரியான சர்க்கரை நோயை குறைக்கிறதுக்கு கண்டிப்பாக வேர்க்கடலை ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கிளைசமிக் குறியீடு குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மெதுவாக செரிமானமாகும். அதனால் ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. இன்சுலினுடைய கூர்மையை தடுத்து கொடுக்குது. வேர்க்கடலை சாப்பிட்றதுனால மேலும் ஒரு நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் அளவை கண்டிப்பாக கட்டுப்படுத்துது. இந்த திறன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது. இன்சுலின் குறைய ஆரம்பிக்கும் பொழுது தான் சர்க்கரை அளவு கட்டுப்பாடோடு இருக்கும். உடம்புல உங்களுடைய திறனையும் மேற்படுத்தி கொடுக்கும். நீரிழிவு நோயாளியாக நீங்கள் ஏற்கனவே இருந்தீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்ததாக எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வேர்க்கடலை பயன்படுத்துங்க. ஏன்னா வேர்க்கடலையில் அதிக அளவு மேங்கனீஸ் மற்றும் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா உடலோட இருக்கக்கூடிய திசுக்களை நல்லா பராமரித்து கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். உங்களுடைய எலும்புகள் வலுவாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வேர்க்கடலை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய கால்சியம், மெக்னீஷியம், பொட்டாசியம், துத்தநாகம் இது மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா எலும்புகள் எல்லாத்துக்குமே ஆரோக்கியம் கொடுக்கறதுக்கு இந்த சத்துக்கள் எல்லாமே பயன்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடியது நம்மளுடைய மூளைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வேர்க்கடலை சொல்கிறாங்க.
ஏன் அப்படின்னா வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்களானது மூளையை வந்து நல்ல கூர்மையாக்கி கொடுக்குது. நல்ல ஷார்ப் மைண்டாக இருக்கவங்க இல்லையா, குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொன்னதை சொன்னோன்னு கப்புன்னு பிடிச்சிப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான மைண்ட் செட் உருவாகிறதுக்கு தேவையான விட்டமின் B1 மற்றும் நியாசின் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. அதனால் அல்சைமர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோயெல்லாம் வந்து வராது. அதே போல் வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய அறிவாற்றல் குறைபாட்டையும் வந்து தடுத்து கொடுக்குது. ஸோ வேர்க்கடலையே மனநல கோளாறுகளுக்கு நல்ல ஒரு உதவியாக இருக்கும். அதனால் மனநிலை வந்து உங்களுக்கு சரியாக ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய உணவில் இந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. சொல்லப்போனால் மனநிலை உணவு அப்படின்னே இந்த வேர்க்கடலை வந்து சொல்கிறது உண்டு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்குது. அதுவும் எந்த நோயை எதிர்த்து போராடுதுன்னு பாருங்களேன், புற்றுநோயை எதிர்த்து வந்து போராடுதுங்க. ஏன்னா இந்த வேர்க்கடையில் இருக்கக்கூடிய ரெஸ்வெராட்ரோல் மற்றும் பைட்டோஸ்வெராட்ரோல் போன்றவை எல்லாமே உயிரியல் ரீதியாக செயல்படக்கூடிய சேர்மங்கள் வந்து அதிகமாக இருக்குது. அப்படின்றதுனால புற்றுநோயினுடைய எதிர்ப்பு பண்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த சேர்மங்கள் எல்லாமே வீக்கத்தை வந்து குறைச்சி நாள்பட்ட நோய்களை வந்து தடுத்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் பைட்டோஸ் ரெடால்கள் வந்து சில கட்டிகளுடைய அளவை வந்து குறைப்பதாக வந்து கண்டறியப்பட்டிருக்கு. அதனால் உடம்புல அங்கங்கே வீக்கம் இருக்கக்கூடியவங்க, புற்றுநோய்க்கான கட்டிகள் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வேர்க்கடலையை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது வந்து கட்டியினுடைய அளவை வந்து குறைத்து கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பித்தப்பை கல்லை வந்து தடுத்து கொடுக்குதுங்க. ஸோ தினமுமே நீங்கள் வேர்க்கடலை சாப்பிடலாம் தாராளமாக. ஏன்னா தினமும் வேர்க்கடலை சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளில் ஒன்று அப்படின்னா அது இதுதாங்க. பித்தப்பையில் உருவாகக்கூடிய கற்கள் எல்லாமே வந்து அகற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் பித்தப்பையில் கல் உருவாகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த அபாயத்தையும் வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ வேர்க்கடலையில் கொழுப்பை வந்து குறைக்கக்கூடிய பண்புகள் நிறையவே இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு காரணமே இந்த கொழுப்பு தான். ஸோ இந்த கொழுப்பை வந்து குறைச்சி பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்களை எல்லாத்தையும் வந்து தடுத்து நிப்பாட்டுது. பெரும்பாலும் கொழுப்பால் தான் இதெல்லாம் வந்து உருவாகும். ஸோ அதனால் வேர்க்கடலையை நீங்கள் அதிகமாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஆயில் ஐட்டத்தெல்லாம் தவிர்த்துட்டு வேர்க்கடலையை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா கூட வயிறு ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நல்லது கூட. நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இருக்கிறதுனால தினசரி உங்களுடைய ஸ்நாக்ஸ் ஐட்டத்தில் வேர்க்கடலை இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நிறைய உணவுகளை கொடுத்து வரதை விட இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து ஸ்நாக்ஸாக கொடுங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து நீங்கள் மாற்றி செஞ்சு கொடுக்கறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு இந்த வேர்க்கடலை வந்து சொல்லுவாங்க. ஏன்னா வேர்க்கடலையில் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா கண்ணுடைய ஆரோக்கியத்தை வந்து பராமரித்து கொடுக்கும். வேர்க்கடையில் இருக்கக்கூடிய துத்தநாகம் வயதானால் ஏற்படக்கூடிய அந்த சதை சிதைவு அபாயத்தை வந்து குறைச்சி கொடுக்குது. ஸோ இதனால் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல வேர்க்கடலை ரொம்ப முக்கிய பங்கு எடுத்துக்குது. ஏன்னா வேர்க்கடலையில் விட்டமின் E வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சருமம் வயதானதை வந்து தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த வேர்க்கடலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது அரிக்கக்கூடிய தோல் அலர்ஜி மற்றும் தடிப்பு தோல் அலர்ஜி போன்ற சரும பிரச்சனைகளுக்கெல்லாம் உதவியாக இருக்குது. ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வாழ்நாளை வந்து நீடித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இருக்கக்கூடிய ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள்லையே இவ்வளவு சத்துக்கள் இருக்கும் பொழுது நம்ம ஏன் பாதாம் முந்திரி பிஸ்தா அப்படின்லாம் தேடி போகணும். வேர்க்கடலையை தினசரி நீங்கள் எடுத்துக்க பாருங்கள். உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் இந்த வேர்க்கடலையை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றதுனால தசை செயல்பாட்டை வந்து அதிகரித்து கொடுக்குது. வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய புரதம் தசை செயல்பாட்டை வந்து கண்டிப்பாக அதிகமாக்கும். புரதங்களில் இருக்கக்கூடிய அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் ஆற்றல் உற்பத்தியிலும் தசைகளிலும் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் வேர்க்கடலையை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அதிகப்படியாக வேர்க்கடலையை வந்து உட்கொள்கிறதுனால ஒரு சில எதிர்மறை விளைவுகள் தான் ஏற்படும். மற்றபடி வேறு எந்த வகையிலையுமே பெருசாக பிரச்சனைகளை வந்து வேர்க்கடலை கொடுக்கவே கொடுக்காது. வேர்க்கடலையில் HDL அதிகரிக்கும் பொழுது LDLை வந்து குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்குது. அதாவது இது ஒரு நல்ல வகை கொழுப்பு வகையை சார்ந்தது தான் வேர்க்கடலை. ஸோ சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. வேர்க்கடலையை ஒவ்வொரு வழிகளில் சாப்பிடும் பொழுதுமே ஒவ்வொரு விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். வேர்க்கடலையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நரம்பு மண்டலத்தோடு தொடர்புடைய நோய்கள் எல்லாமே வந்து சரியாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஞாபக மறதி நோய் வராமல் வந்து தடுக்க முடியும். வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய உயிர் வேதிப்பொருட்கள் நரம்பு செல்களை எல்லாம் நல்லா செயல்பட வைக்கும். ஸோ அதனால் நரம்புகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும்.
வேர்க்கடலைய சாப்பிட்றதுனால என்ன மாரி நன்மைகள் இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லதே சாப்பிடுவோம், நலமோடு வாழ்வோம். இந்த மாதிரியான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரியான தொடர்ந்து நிறைய ஆரோக்கியம் சார்ந்த தகவல்கள் நம்மளுடைய சேனலில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கோம். தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. மறக்காமல் இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பதிவை பார்த்து அவங்களும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கான முயற்சியில் இறங்குறதுக்கு உதவியாக இருக்கும். இது போல மற்றும் ஒரு ஆரோக்கிய தகவலோடு சந்திக்கலாம்.